மேச ராசிக்கு எந்த வயதிலிருந்து அவங்களோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும், அதாவது யோகம் தரக்கூடிய வயது அப்படிங்கிறதா இந்த வீடியோவோட தலைப்பு. காலபுருஷ தத்துவத்துக்கு முதலாவது ராசி வரக்கூடிய மேஷ ராசி அன்பர்கள் இயல்பாவே பார்த்தீங்கன்னா முதல் இடம் எப்போதுமே அவங்களுக்கு உண்டு. வாழ்க்கையிலையும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையும் கூட. நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், நிறைய திறமைகள் இருந்தா கூட கோவக்காரருப்பா, முன்கோவக்காரரு, ரோசக்காரரு, இந்த மாதிரியான நிறைய பலவீனங்களும் மேஷ ராசிக்கு உண்டு. மேஷ ராசியில மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அதாவது அசுபதி, பரணி, கார்த்திகை, இந்த 3 நட்சத்திரங்களும். அதன் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் அசுபதி நட்சத்திரத்துக்கு எந்த வயதுல யோகம். அசுபதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரமானது கேதுவோட நட்சத்திரம். கேதுவோட நட்சத்திரத்துல பிறந்தாலே இளமையில பெருசா அந்த அளவுக்கு நிம்மதி இருக்காது. கேதுவுக்கும் இந்த உலகாயாத விஷயங்களுக்கும் பெருசா சம்பந்தமே கிடையாது. அதாவது மெட்டீரியல் வாழ்க்கைக்கும் கேதுவுக்கும் பெருசா சம்பந்தம் கிடையாது. உங்களுக்கு இந்த பொருளாதார விஷயத்துல தன்னிறைவு அல்லது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 வயசு, 24 வயசு, அப்புறம் 33 வயசு, அப்புறம் 52 வயசு. பரணி நட்சத்திரம், இது சுக்கிரனோட நட்சத்திரம். இது ஒரு விந்தையிலும் விந்தையான நட்சத்திரம். அவங்களுக்கு வாழ்க்கையில எது சரி எது தப்பு அப்படிங்கிறதே தெரியாது. ஏன்னா பிறந்திருக்கிறது ஒரு நெருப்பு ராசி. ஆனா முழுக்க முழுக்க எண்ணங்கள் எல்லாமே அந்த பொருளணி சுக்கிரனோட எண்ணங்களா இருக்கும். அதாவது ஸ்பிரிச்சுவல் லைஃபும் அவங்களுக்கு பிடிக்கும், மெட்டீரியல் லைஃப்லையும் நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அமைப்புகள் அப்படிங்கிறது வரும். உங்களுக்கு ஒரு 19 வயசு, அதாவது 19 வயசுல என்ன ஆரம்பிக்கும், கரெக்டா அந்த சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கும். சுக்கிர தசை முடிஞ்சு சூரிய தசை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கும். கார்த்திகை நட்சத்திரம் இது இயல்பாவே கொடுத்து வச்ச நட்சத்திரம். காரணம் என்ன அப்படின்னா மேஷராசியோட அதிபதி செவ்வாய்க்கு உச்ச நண்பனான சூரியனோட நட்சத்திரம். இது ஒரே ஒரு பாதம் தான் வரும். அதனால 9 மேஷராசிக்காரர் பிறந்தார் அப்படின்னா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் கார்த்திகை நட்சத்திரமா இருப்பார். அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிடும் எந்த அளவுக்கு ரேரஸ்டான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு. இதே ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா 3 பாதம் இருக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம் 9 பேர்ல ஒருத்தர் இருப்பார். இதுதான் விஷயம். உங்களுக்கு நல்ல வயது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 24 வயது, 36 வயசு, 52 வயசு.